தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் மக்களவை தொகுதியில் கடந்த ஓராண்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து செயல்பாட்டு அறிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வெளியிட்டார். அதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கல்வி, சுகாதாரம், ரயில், தேசிய நெடுஞ்சாலை மேம்பாடு உள்ளிட்ட பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் 57% கல்விக்காக ஒதுக்கப்பட்டு இந்திய அளவில் கல்விக்கு அதிக நிதி வழங்கப்பட்ட தொகுதியாக கரூர் உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 123 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கரூரில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இடம் தேர்வு செய்யப்பட்டால் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். குறிப்பாக இந்த ஆண்டு மட்டும் ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொண்டு அதில் வெற்றி கிடைச்சிருக்கு. நம்ம நிறைய பண்ணணும். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணிகளுக்கு நமக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. அதில் முக்கியமானது கல்விக்கு வழக்கம் போல் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த ஆண்டும் நம்ம அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். கல்விக்கு தான் 57% நிதி ஒதுக்கீடு. கடந்த முறை அந்த 5 ஆண்டு அறிக்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 51% நிதி ஒதுக்கீடு நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியா முழுவதுமே கல்விக்கு ஒதுக்கீடு செய்கிற அதிகபட்ச தொகை நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம தான் ஒதுக்கியிருக்கோம். வழக்கம் போல் கல்வியில் நம்ம செய்கிற முக்கியமான பணிகள் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த முறையே நம்ம திறன் வகுப்பறைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா பாடங்களை காட்சி வடிவிலும் காணொலி வாயிலாகவும் கற்பிக்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ரொம்ப தேவைப்படுது. இதெல்லாம் வசதியான பிள்ளைகள் படிக்கிற நகர்ப்புற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த வாய்ப்பு வசதி நம்ம ஊரில் கிடைக்கணும். இந்த வரை 123 அரசு பள்ளிகளுக்கு இதுவரைக்கும் மொத்தமாக நம்ம அதை செஞ்சுருக்கோம். இந்த முறை அந்த திட்டம் கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு கிட்டத்தட்ட போன ஆண்டு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 கல்லூரிகளுக்கு 24 ஸ்மார்ட் கிளாஸ் கல்லூரிகள் வகுப்பறைகளுக்கு நம்ம போட்டிருக்கோம்.